மேடை பேச்சு நிகழ்ச்சியை காணும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச, நாம் ரொம்ப பின்தொடரக்கூடிய, நம்ம எல்லாருமே கவனிக்கக்கூடிய துறைகளை சார்ந்த பிரபலங்களுடைய மேடை பேச்சுகளை வாரம் வாரம் நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தாளமிக்க முக்கியமான மேடை பேச்சுகளை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்காக நான் அழகர். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை பலரும் கிட்ட எழுந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக அரசியல் கட்சி, அப்புறம் பொதுமக்கள், முக்கியமாக சமூக ஆர்வலர்கள்னு பலரும் கிட்ட இந்த கோரிக்கையை பார்க்க முடியுது. இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்தி சமீபத்தில் சென்னையில் பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். இந்த கோரிக்கைக்கான காரணத்தையும் அவர் அந்த மேடையில் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ அவருடைய அந்த பேச்சை பார்க்கலாம். முதலாக கேட்டது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலாக கேட்டது. நேரலையிலே நடத்துங்க, அப்ப தெரியும், உள்ள லட்சணத்தை தெரியும். ஆனா மக்கள் நடக்கிறது லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்தாங்கன்னா ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, ரெண்டு கட்சியும் ஒதுக்குவாங்க, ரெண்டு கட்சியும் வேண்டாம், ஐயோ அசிங்கம் அசிங்கம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உள்ள நடக்குது. ஆபாசமா பேசுறது, அசிங்கமா சைகை காமிக்கிறது, பாட்டு பாடுறது, இன்னும் டான்ஸ் தான் அதுல உள்ள. ஏன்னா என்ன அடுத்து நடக்கும், விவாதங்கள் ஒண்ணு கிடைக்காது. பிரச்சனை மக்களோட பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு பாலாத்துல ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சிருக்கிறார். பாலாறு அநியாயம். பால் போன்ற ஆறு ஒரு காலத்துல அந்த ஆறு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் 93 கிலோமீட்டர் ஓடுது. அந்த ஆறு பாலாறு 93 கிலோமீட்டர்ல 18 தடுப்பணைகளை கட்டியிருக்கிறாங்க. ஆந்திராவில் வெறும் 32 கிலோமீட்டர், வெறும் 32 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணைகளை கட்டியிருக்கிறாங்க. வெறும் 32 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் 223 கிலோமீட்டர் ஓடி, 222 கிலோமீட்டர் ஓடியும் ஒரே ஒரு தடுப்பணை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அது வெள்ளக்காரன் காலத்தில் கட்டினது. அப்ப நினைச்சு பாருங்க, இவங்கெல்லாம் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுவாங்களா? மக்களுடைய திட்டங்களை பத்தி பாக்குறாங்களா? இல்ல. மக்கள் மீது அக்கறை இருக்கா? இல்ல. டிசம்பர் மாதம் வெள்ளத்துல 31 டிஎம்சி தண்ணி பாலாத்துல இருந்து கடல்ல கலந்தது. 31 டிஎம்சி. தென்பெண்ணையாற்றில இருந்து 32 டிஎம்சி கடந்தது. இதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. ஆட்சியாளருக்கு யாருக்கும் கவலை இல்லை. 200 ரூபாய் தான் முடிஞ்சு போச்சு. 200 ரூபாய் கொடுத்தா எல்லாம் நீங்க மறந்துடுங்க. சென்னையில 300 ரூபாயா? கொஞ்சம் வசதி. சென்னையில கொஞ்சம் 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய். அசிங்கம். இது சம்பந்தமாக தான் நான் 10 நாட்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் அவர்களை சந்தித்தேன். இன்னொன்னு நான் இப்ப சொன்னது, நான் பேரு கலைஞர் தான் சொல்லணும், உங்க அம்மா தான் சொல்லணும், ஐயா எல்லாம் சொல்லணும். ஏதாவது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறப்போ பிரதமரை பார்த்து மோடி அவர்களே, மோடிஜி, மிஸ்டர் மோடி அப்படிதான் பேசுறாங்கல்ல நாடாளுமன்றத்தில். அது இயல்பான பேச்சு. அங்க இப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் கிடையாது. அதுவும் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன் பேர் சொல்றதுல என்ன இருக்கு? இது ஒரு விவாதம், இது ஒரு பிரச்சனையா? 10 நாட்களுக்கு முன்பு நான் பிரதமரை சந்தித்து 3 பிரச்சனைகளை அவரிடம் வைத்தேன். ஒன்று, தேர்தல் சீர்திருத்தங்கள், இந்தியாவிலே தேர்தல் சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று. இரண்டாவது, பாலாற்று பிரச்சனை. மூன்றாவது, கல்வி கடன் பிரச்சனை. அந்த முதல் பிரச்சனை தேர்தல் சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று அவரிடம் தெளிவாக விளக்கினேன். சொன்னேன், தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் மிக மோசடி தேர்தல். இதுவரை இந்தியாவில் இது போன்ற ஒரு மோசடி நடந்தது கிடையாது. 2 கட்சிகளும் மோசடியில் ஈடுபட்டார்கள். அத்தனை பேருக்கும் பணத்தை கொடுத்தார்கள். இதற்கு முன்பு தேர்தல் எல்லாம் ஏதோ 10 விழுக்காடு 20 விழுக்காடு மக்கள் அங்கே இருக்கின்ற அங்கே வாக்காளர் ஒரு தொகுதியிலே பணம் கொடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா 100 விழுக்காடு மக்களுக்கு பணம். அதுவும் சாதாரண பணம் கிடையாது. 500, 1000, 2000, 16,000 கோடி ரூபாய் 2 கட்சியும் சேர்ந்து இங்கே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே செலவு செய்திருக்கிறார்கள். ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள். வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. சொன்னேன், விளக்கின சொன்னேன் நான். இதுவரை இது போன்ற தேர்தல் நடந்தது கிடையாது. இனி இது போன்ற தேர்தல் நடக்கக்கூடாது. அதற்காகத்தான் உங்களிடம் நான் வந்திருக்கின்றேன். ஜனநாயகத்தை நீங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ப்ளீஸ் சேவ் ஆர் டெமோக்ரசி என்று அவரிடம் நான் கேட்டேன்.
அவரும் ஏற்றுக்கொண்டால் ஆம், அவருக்கு எல்லாம் தெரியுது, நடந்ததெல்லாம் தெரியுது அவருக்கு. அது மட்டும் நான் சொன்னேன், தேர்தல் ஆணையத்துக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுங்கள், கிவ் மோர் பவர்ஸ் டு தி எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா அரவாக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லயும் தேர்தல் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இதற்கு காரணம் தேர்தல் ஆணையத்துடைய ஸ்பீக்கிங் ஆர்டர் இருக்கு. அந்த ஸ்பீக்கிங் ஆர்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி அவருடைய வீட்டில் 1,98,00,000 ரூபாய் பிடித்திருக்கின்றோம். அதுக்கு வேற எங்கெங்க கொடுக்க போறாங்க பட்டியலும் பிடிச்சிருக்கிறோம். இதுக்கு மேல வேணுமா? திமுக வேட்பாளர், இது நான் சொல்ல, தேர்தல் ஆணையத்தோட ஆர்டர்ல சொல்லுது. அதே போன்று அண்ணா திமுக உடைய வேட்பாளருடைய நெருங்கிய நண்பர் அன்புநாதன் வீட்டில் 4,77,00,000 ரூபாய் பிடிச்சிருக்கிறோம். 1,30,00,000 ரூபாய்க்கு புடவை லிஸ்ட் பிடிச்சிருக்கிறோம். 4 ஆம்புலன்ஸ் பிடிச்சிருக்கிறோம். என்ற மிஷின் பிடிச்சிருக்கிறோம். அதுக்கு முக்கியமான இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீக்கிங் ஆர்டர்ல அண்ணா திமுக அமைச்சர்களுடைய நெருங்கிய உறவு வைத்திருக்கின்றார் என்று. இதெல்லாம் நான் சொல்லல, தேர்தல் ஆணையத்தோட ஸ்பீக்கிங் ஆர்டர்ல சொல்லுது. இப்படி லஞ்சத்தை கொடுத்த வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிடலாமா வேண்டாமா? தேர்தல் நடந்தா உங்களை எல்லாம் கேட்டா போட்டியிடக்கூடாதுன்னா நீங்க சொல்றீங்க. ஆனா சட்டம் அப்படி சொல்லல. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் நாசிம் ஜைதி அவரை நேரில் நான் சந்தித்து சொன்னேன், என்னங்க இப்படி இவ்வளவு மோசமா, நீங்க தானே ஒரு ஆணையர் போட்டிருக்கீங்க, நீங்க தான் ஸ்பீக்கிங் ஆர்டர் போட்டிருக்கீங்க, பிறகு நீங்க 2 வேட்பாளர்களையும் நீங்கள் இடைநீக்கம் செய்யலாமே. கேட்டா, சார் எங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை சார், முடியாது சார், சட்டத்தில் இடம் இல்லை. அப்ப எதுக்குங்க தேர்தல் நடத்துறீங்கன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட 50 நிமிஷம் நான் பேசினேன். பேசிட்டு நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. கடைசியில் முடிக்கிறப்ப சொன்னாரு, சார் டாக்டர் நீங்க தான் பார்த்து எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, சட்டமன்றத்தில் சட்டம் எங்களுக்கு கொடுத்து அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். யாரு? இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம். அந்த அளவுக்கு சட்டம் இல்லாத, அதிகாரம் இல்லாத இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் பிரதமரிடம் விளக்கி சொன்னேன், தயவு செய்து இதெல்லாம் கொண்டு வாருங்கள். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது நம்பிக்கை இல்லை. ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ட்ரையல் இருக்கு, அதுக்கு அங்கீகாரம் கிடையாது, அதற்கு எந்த பேப்பர் ட்ரையலும் செய்யவில்லை என்றும், இது போன்று விகிதாச்சார முறையிலே தேர்தல் நடத்த வேண்டும், இது போன்ற பல பிரச்சனைகள் நான் சொல்லியிருக்கின்றேன். ஒப்பீனியன் போல் இந்த ஆண்டு நடைபெற்ற 31வது ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்று தந்தாங்க பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. இவங்களுடைய வெற்றியை கொண்டாடிருக்கக்கூடிய அதே சமயத்தில் இவங்களை பற்றின தனிப்பட்ட விஷயங்களை இந்தியர்கள் இணையதளங்களில் தேடினது ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. முக்கியமாக இவங்க தனிப்பட்ட விஷயங்களான இவங்க ஆந்திராவை சேர்ந்தவரா இல்லை தெலுங்கானாவை சேர்ந்தவரா, எந்த சமூகத்தை சார்ந்தவர், இப்படிப்பட்ட பல்வேறு தனிப்பட்ட விஷயங்களை தேடின இந்தியர்களை கண்டித்து ராமதாஸ் பேசினது இந்த வாரத்தோட வைரலாக பார்க்கப்படுது. லோகாயுக்தம் அது லோக்பால், அது திருத்தம் கொண்டு வந்த பிறகு இங்க லோக் ஆயுக்தம் வரும். லோக்பால் அது சரியா இல்லை, அது சரியா இருந்ததுன்னா அதில் நான் உடனே கொண்டு வந்துடுவேன். அது சரியா இல்லை, அது வந்தாதான்னு 14-15 மாநிலங்களில் இந்த லோகாயுக்தம் வந்துடுது. 19 மாநிலங்கள் இருக்குது. ஏன் இங்கே கொண்டு வருதுன்னா இது மேலே எத்தனை வழக்கு போட முடியும்? லோகாயுக்தாக்காரன் ஒவ்வொரு மாதமும் வழக்கு போடணும், மந்திரிக்கு மேலே வழக்கு போடணும். அதனால் இவங்க கொண்டு வருவாங்களா? அவ்வளோ ஏமாளிகளாக அவங்க, அவ்வளோ ஏமாளி புத்திசாலிகள். அதனால தான் 4வது முறையா முதலமைச்சராக அவங்க ஏமாளிகளாக இருந்தால் மக்கள் ஏமாளிகள், அது வேறு விஷயம். இவர்கள் ஏமாளிகள் அல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிந்துன்னு ஒரு பொண்ணு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கு. நம்ம மானம் மரியாதையை, இந்தியாவுடைய மான மரியாதையை 2 பிள்ளைங்க காப்பாற்றிருக்காங்க. இப்போ சிந்து வாங்குறது நேற்று எல்லாமே ஒரு அன்புமணி நானோட எல்லாம் வந்து அந்த பாட்டத்தை பார்த்துட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு என்ன ஆராய்ச்சின்னா சிந்து என்ன ஜாதி, சிந்து என்ன ஜாதி, எந்த ஜாதியா உங்களுக்குங்களா? பல லட்சம் பேருக்கு தேடி இருக்கிறான், பல லட்சம் பேர் தேடி இருக்கிறான் சிந்து என்ன ஜாதின்னு.
ஆமாம், சாதி மறுப்பு திருமணம் பண்ண பிள்ளை பண்ணவங்களுக்கு பிள்ளை பிறந்த பொண்ணாக இருந்தால் தான் இந்த மாதிரியான இது விளையாட்டு வரும். எப்படி ஏண்டா யோகிக்க புதங்களா? உங்களை நான் என்னென்னு சொல்கிறது? யோகியன்னு சொல்கிறதா முடியாது என்னால். யோகியனுக்கு எதிர்மறை சொல்லுங்க. அயோக்கிய புருஷன் இந்த ஆராய்ச்சி வேணுமோட ஒன்றால் முடிஞ்சால் வாழ்த்து சொல்லு. நான் அதை ஆடும்போதே வாழ்த்து சொன்னேன், ஆடின பிறகு வாழ்த்து சொன்னேன். தலைவர் பேட்மிண்டன் தலைவர், தமிழ்நாட்டினுடைய பேட்மிண்டன் தலைவர் அன்புமணி முதல்ல வாழ்த்து சொன்னார், இப்போ வாழ்த்து சொன்னார். தோனி ஆஃப் த ஃபீல்ட் ஆனாலும் சரி, ஆன் த ஃபீல்ட் ஆனாலுமே சரி, எப்பயுமே கேப்டன்ஷிப் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எங்கே போனாலுமே கொண்டு போயிட்டு இருக்காரு. ரீசெண்டாக சென்னையில் டிஎன்பிஎல் மேட்சுக்கான ஒரு அணியோட அறிமுக விழாக்கு வந்திருந்த டோனி கேப்டன்ஷிப் பற்றின பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அங்கே வந்திருந்த வீரர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்த தோனியோட அந்த ஸ்பீச்சை பார்க்கலாம். எப்படி இறக்கிங்க? Well, it feels very nice to be back in Chennai, after a long time. I think it's the longest break between the two visits that I've had in the last 9 years. So it feels good to be back. My fellow cricket friends, Dinesh is here, Badri is here. They taught me a lot of Tamil, but the last 1 year I've forgotten a lot. So I would keep myself to English. As far as the Premier League is concerned over here, first of all, I would like to thank all the franchisee owners and the sponsors, because without them, a tournament like this can't start. Leave the fact for a tournament to be successful, there are a lot of other things that are needed, but if you don't have the owners who are willing to put in that money and back the players, it can't even start. So thanks a lot for being on board. Also, a tournament like this, what it really does is, in a way, it promotes cricket. What this tournament will do is it will take cricket into a lot of cities that are not used to watching the big games. A lot of games will happen at night, day-night games. It's something that encourages a lot of youngsters to say, I want to play there. I want to be part of the team. And it's all the small motivations that really help players become big in life. The first instance can be being part of the team that is playing. Once you are part of the team, what you want is to represent your state, which is TNCA. And then the ultimate aim to represent the country. So I feel it will act as a great motivational booster for all the youngsters. Also, what it becomes a ground for the youngsters to show what they have got. Now we all know the amount of T20 leagues and everything that's really happening in India and around the world. People are in constant look of talent, and this is a platform where they can prove themselves. It acts as a ground where once proven they can be part of different types of teams. So in a food chain it becomes like a feeding ground. So from there to the TNCA T20 team, then getting into the CSK or some of the other teams that are part of IPL. Let's admit it's very difficult to start something. So I feel it's very important, especially for the players who have consistently represented Tamil Nadu, who will be part of this league, and the players who have further represented India. Often you may think, maybe the money is not big enough, but this tournament is a way of you giving it back to cricket. What you are doing is you are pulling the youngsters. You are teaching the youngsters how much of hard work is required to be part of the state team and ultimately to get into the Indian cricket team. So you will be the guiding power that will tell them these are the areas where you need to put in the hard work. So this is where you give it back to cricket. We have all been cricketers for a long time, but there comes a point where you have to give it back to cricket, and I feel all the Indian cricketers, especially the big names that will be playing the tournament, it will be their responsibility to guide the youngsters, to guide them in the appropriate direction so that, the best comes out of them. லாஸ்ட்
ஆகஸ்ட் 19 அன்னைக்கு கொண்டாடப்பட்ட முக்கியமான ஒரு நாள் புகைப்பட தினம். அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த நாளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் விமர்சையாகவும் கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். புகைப்படம் சார்ந்த அதே சமயத்தில் புகைப்படம் சார்ந்த கருவிகளோட அருங்காட்சியகம் ரீசெண்டாக சென்னையில் தொடங்கப்பட்டுச்சு. இதுக்கு பல்வேறு திரைப்பிரமுகர்களும் கலந்திருந்தாங்க. இதில் பேசிய கவிஞர் அறிவுமதி, காட்சிகளை நம்ம பார்த்து தான் பழக்கம், ஆனால் இவர் வார்த்தைகள் மூலியமாக கொண்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம். இவர் பயன்படுத்திய தூரிகை, படப்பொறி போன்ற வார்த்தைகள் எல்லாமே அங்கு வந்திருந்த பார்வையாளர்களுக்கு ஒரு காட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இறுக அணைத்து உயிரை உருக வைக்கிற தாய்மையில் என்னை மிகவும் ஈர்த்த ஒரு தாய்மைக்குரியவர். அவரை பார்க்கிற போதெல்லாம் என்னை அறியாமையிலேயே கண்கள் உருகிவிடும். அதை போலவே என் பிள்ளை தமிழ் தம்பியை வடிவமைத்து கொடுத்தது ஸ்ரீதர். என்னை பார்த்தாலும் எங்கே என் தமிழ் என்று கேட்கின்ற அந்த தாய்மை, அவனை வளர்த்து பார்க்கிற அந்த தாய்மைக்காகவும் இங்கே அவரை நான் நன்றி செய்கிறேன். இந்த வளாகத்திற்குள் இவ்வளவு ஊடக இயலாளர்கள் வந்திருந்து நீங்கள் இந்த என் அன்பு தம்பி ஸ்ரீதர் அவருடைய இல்லத்தார் அனைவருடைய அந்த சார்பாகவும் நீங்கள் வந்த இந்த மகிழ்ச்சிக்கு நான் என் நன்றிகளை அள்ளி அள்ளி தருகிறேன். பிஜேபி ஐயா அவர்கள் இந்த சுற்றுலா என்கின்ற வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த வரலாற்றை படைத்தவர்கள். தமிழுக்காகவும் ஏராளமாக வள்ளுவரை சிலையாக அங்கங்கே கொண்டு போய் அந்த வள்ளுவரை நிறுத்தி அங்கே தமிழை வளர்க்கின்ற அவருடைய இந்த வளாகத்திற்குள்ளாக இந்த படப்பொறி வரலாறு இங்கே அருங்காட்சியகமாக வந்திருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இது மிகச்சிறந்து வளர இன்னும் சிங்கப்பூரிலும் இது கால் கொள்ள இருக்கிறது. அங்கேயும் இது மிகச்சிறந்த வெற்றியை தந்து ஸ்ரீதர் அவருடைய தூரிகைக்கு என்ன வெற்றி கிடைக்கிறதோ அதே வெற்றி இந்த வளாகத்திற்குள்ளும் சிங்கப்பூரிலும் இந்த படப்பொறி அருங்காட்சியக அந்த வரலாற்றிலும் மிகச்சிறந்த வெற்றிகளை அள்ளி குவித்து புதிய புதிய இளைஞர்களை, ஏனென்றால் இன்றைக்கு கைபேசி வைத்திருக்கிற ஒவ்வொருவருமே படப்பொறியில் வல்லுநர்களாக இருக்கிற அழகு. 3 வயது குழந்தை, 5 வயது குழந்தைகள் கூட அந்த படப்பொறியை எடுத்துக்கொண்டு எடுக்கிற ஆற்றல் இந்த உலகத்திற்கு இந்த நூற்றாண்டு கொடுத்த மிகச்சிறந்த பரிசு. எனவே அந்த பரிசை அருங்காட்சியகமாக ஆக்கி கொடுத்திருக்கிற என் தம்பி ஸ்ரீதருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அள்ளித் தருகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவுடைய பெஸ்ட் சினிமா ஃபோட்டோகிராஃபரில் ஒருத்தரான பிசி ஸ்ரீராமும் இந்த ஈவெண்ட்டில் முக்கிய விருந்தினராக கலந்துக்கிட்டார். பிசி ஸ்ரீராம் தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மூலியமாக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு புகைப்படம் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதை குறித்தும், நியூ மீடியா எந்த அளவுக்கு எவால்வ்டாக இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிறதை பற்றியும் பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அந்த விழாவில் பேசினார். நியூ மீடியாவையும் டெக்னாலஜியும் ரசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பிசி ஸ்ரீராமுடைய பேச்சு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அமைந்ததாக சொல்லலாம். சிறப்பு உரையில் சின்ன உரை. ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். உலகம் முழுக்க ஒரு விஷுவல் ரெவல்யூஷன் வந்துருக்கு. விஷுவல் மீடியம்ன்றது எல்லோரும் படிக்கும் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு கேமரா இருக்கிற காலம் வந்துடுச்சு. அதே சமயத்தில் விஷுவல் மீடியாவில் இருக்கிறவங்க தங்களோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் இந்த மாதிரி பதிவுகள் ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட உள்ள ஒரே குறை, நிறைய பதிவுகள் இல்லை. அந்த பதிவுகள் இருந்தால் இட் ஹெல்ப்ஸ் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். இப்போது இந்த எக்ஸிபிஷன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு பிக்சர் கேமரா பற்றி தெரியாது. பட் இப்படி இருந்தும் எனக்கு தெரியாத விஷயம் இருக்கிற காரணம் என்னென்னா, இப்போ தான் இந்த மாதிரி பதிவுகள் ஆரம்பமாகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் பண்ண முதல் எக்ஸிபிஷனில் இந்த அளவுக்கு கிடையாது. அது ஆரம்ப கட்ட எக்ஸிபிஷன் தான் அது. ஏன்னா ஸ்ரீதர் தைரியம் என்னை கூட்டுருவார் எக்ஸிபிஷன். எனக்கு நெடுங்கால என் நண்பர் அவர்.
கடின உழைப்பாளி. அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வேறு. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா பதிவுகள் வேணும் எல்லாத்துக்கும். நான் சரியாக பார்க்குறேன் இன்னைக்கு. ஏன்னா நான் சொன்ன அவர்கிட்ட திருப்பி வந்து நான் பார்க்குறேன். காரணம் ஒவ்வொன்றும் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்காது. இது வேற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியல. ஏன்னா அதை படித்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கள் அது அந்த காலகட்டத்துக்குள்ளே போகிற இன்பம் தனி. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதில் எல்லா காலகட்டத்திலையும் கஷ்டம் தான் பட்டாங்க. ஆனால் அது வந்து விஞ்ஞான முன்னேற்றத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது. அது ரொம்ப ஒரு ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பெரிய பிரச்சனையை நமக்கு எல்லாரும் நம்மளுடைய சரித்திரத்தில் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நான் ஒளிப்பதிவு இந்த துறையை எடுத்துக்கொண்ட பொழுது அது எடுத்துக்கல. அது அது இயற்கை நீதி நினைக்கிறேன். 10 வருஷமாக தான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பதிவுகள் புத்தகங்கள். சமீப காலமாக C.A. ராஜ்குமார் அவர்கள் அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் அருமையான புக்கை தமிழில் பண்ணும்பொழுது அதை படிக்கும்பொழுது நான் படித்த காலகட்டத்தில் அது ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா டெக்னாலஜி எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருந்தது. நான் அப்போ அதை தான் படித்தேன். அதுக்கோசம் ஆங்கில அறிவை வளர்த்துட்டு, ஏன்னா என் துறை ஒளிப்பதிவு, அதுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி தான் ஆவேன். எனக்கு என் மொழி ஒளிப்பதிவு தான். ஆனால் இப்போ சமீப காலமாக நான் வெளியிட்ட சில புத்தகங்கள் என் தாய்மொழியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் இல்லையே அப்படின்னு இருந்தது. எவ்வளோ ஈஸியாக புரிய வேண்டிய விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சினேன் நான். அதான் உண்மை. ஏன் சொல்கிறேன்னா இப்போ பதிவுகள் ஜாஸ்தியாகி கொண்டே வருகின்றன. இப்போ ஐஸ் பார்க்க முடியாதவங்க இந்த ஐஸை உணர்வது ரொம்ப முக்கியம். அந்த டைம் கூட ட்ராவல் பண்ணுவது ரொம்ப முக்கியம். ஸோ கேமரா பக்கத்தில் நின்று கேமராவை ஒவ்வொரு கேமரா வந்து பிஜன் கேமரான்னு சொல்கிறது தவிர்த்து அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வரைக்கும் அதெல்லாம் அவங்க மிகைப்படுத்தலை அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் நடந்தவை, சரித்திரம். அது எப்படி அந்த காலத்து விஞ்ஞானப்படி உபயோகப்படுத்தினாங்க. இப்போ இருக்கிற விஞ்ஞானப்படி வேற ஒரு மாதிரி. நாளைக்கு இன்னும் வேற வரும். விஞ்ஞானம் மட்டுமே மாறாத, என்றைக்குமே வளர்ந்து கொண்டே இருக்கும். விஞ்ஞானத்தை குறை சொல்கிறவன் அவன் ஸ்டாப் லிவிங். He started. It's what I think. Because every growth is very important. எவ்வளோ growth இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ முக்கிய விஷயம். நம்மளோட சரித்திரம் நமக்கு நிச்சயம் தெரிஞ்சே ஆகணும். என்னோட ஒளிப்பதிவை பற்றி சரித்திரம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் எனக்கு சரித்திரம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ திருப்பி வந்து நான் உட்காந்து ஒழுங்காக ஐ ஹாவ் டு ஸ்ரீதரிக்கிட்ட அவனை உரிமை எடுத்து நான் சொல்ல முடியும். நான் இன்னும் நல்லா பார்க்கணும், அதை பார்க்குறேன் அன்றைக்கி சரியா. ஆனால் அவர் அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எனக்கு. வாழ்த்துக்கள். இது ஒரு ஆரம்பம் தான் ஸ்ரீதர். எல்லாமே ஒரு ஆரம்பம் மட்டுமே. எப்பவுமே அதுதான் எனக்கு. நடந்து முடிந்தவை முன்னுரையே. ஏன்னா அது என்னுடைய இதாக வச்சுருக்கேன். இது முடித்த உடனே அடுத்தது போகிறோம்ல. இந்த டைமில் இருக்கும்போது இங்கே இருக்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸிபிஷன் அந்த கேமரா முன்னாடி நான் உட்காரும்போது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும்போது அது நமக்குள்ள ஒரு உள்ள ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஸோ திஸ் ஒன்லி அ பிகினிங். லைக் சிவா படத்தோட இந்த லான்ச் போது நான் சொன்னேன், சிவா என்ன ரொம்ப சீனியர் மாதிரிலாம் பண்ணார். நானும் சொன்னேன் வளரும் கலைஞன்னு சொன்னேன். இட்ஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங் சிவா. அண்ட் அதுதான் முக்கியம் மனுஷனுக்கு. The humanity in Shiva is always mesmerizing. அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீதர், ஆல் த பெஸ்ட். அண்ட்
இதுக்கு மேலே ஏதோ ஒரு பயணம் இருக்குது, அது எதுன்னு தெரியல. அது அந்த பயணத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் தான் பயணிக்கணும். அனைவருக்கும் நன்றி. இன்ஸ்பிரேஷனல், மோட்டிவேஷனல், அதே சமயத்தில் மோட்டிவேஷனாக இருந்தக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான மிக்சட் ஃபீலிங்ஸ் நிறைந்த பேச்சுகளாக இந்த வார மேடை நிகழ்ச்சி இருந்தது. இது போன்ற பல மேடை சுவாரஸ்யங்களுடன், மேடை நிகழ்வுகளுடன் அடுத்த வாரமும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.